Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது இப்போ நம்ம ஒரு குக்கர்ல சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது கருப்பு சுண்டல், அதாவது பிரவுன் சுண்டல் தான் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். Few moments later. இப்போ நம்ம ப்ரௌன் சுண்டல் வந்து வேக வச்சுட்டோம். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி வடிச்சிட்டு கடைசியாக இருக்கிற தண்ணியிலேயே நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து தண்ணியை வடிச்சிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், இதுக்கு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை. இப்போ நம்ம வடித்து வச்சுக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியிலேயே கொஞ்சம் நல்லா மசாலா எல்லாமே இறங்கும். நம்ம அதனால் இந்த தண்ணியோடையே வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுண்டலில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் மட்டும் போட்டுட்டு இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் ஒரு 3 மினிட்ஸ் வந்து வச்சுட்டோன்னா இந்த காரம் ஃபுல்லாக இறங்கிடும். அவ்வளோதான், சுண்டல் ரெடி ஆகிடும். சுண்டல் ரெடி ஆயாச்சு. இதையும் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சுண்டல் ரெடி பண்ணியாச்சு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே என்னென்னா வெங்காயம் பூண்டு எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். சுண்டல் ரெடி. இப்போ நம்ம செய்ய போகிறது முருங்கைக்கீரை. இதுலேயும் நம்ம வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்த்தாம தான் செய்கிறோம். நம்ம கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 3 வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வரமிளகாய் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போவே இதுக்கு தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய் போட்டால் கொஞ்சம் கசப்பு அதிகமாக தெரியாது. இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். புரட்டாசி மாத தளிகை ஸ்பெஷல் முருங்கைக்கீரை ரெடி. அடுத்து நம்ம செய்ய போகிறது உளுந்து வடை, அதாவது உளுந்து மிளகு வடை. இதை வந்து நம்ம தண்ணியை வந்து நல்லா ட்ரை பண்ணிடணும். இதுக்கு 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துருக்குறோம். இதை வந்து நான் 1 மணி நேரம் நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து ஆல்ரெடி நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறத காமிச்சிட்டோம். அடுத்து என்னென்னா நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு கூட என்ன போடுறோன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் சீரகம். இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த உளுந்து வடைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி இருந்துச்சுன்னா கூட நல்லா இழுத்துடும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுக்கலாம். நம்ம கை நனைச்சிக்கலாம். அதாவது மாவு இது பக்கத்தில் தண்ணி. இந்த இலையில் கொஞ்சமாக ஆயில் வந்து தொடச்சிக்கலாம். இப்போ ஒரு உருண்டிகளாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு தண்ணி லைட்டாக தொட்டுட்டு இதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்டுடலாம். நம்ம 4 வடைகளாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். புரட்டாசி மாத தளிகை ஸ்பெஷல் உளுந்து மிளகு வடை ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம்.